கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருநாவலூர் ஒன்றியம் சேந்தமங்கலம் ஊராட்சியில் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 14 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி கட்டிடத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் திறந்து வைத்து குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கி உரையாடினார். இந்நிகழ்ச்சியில் திருநாவலூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சாந்தி, ஊராட்சி ஒன்றிய அலுவலர் சொக்கநாதன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சேந்தநாடு ஊராட்சி மன்ற தலைவருமான அறிவுக்கரசு, கட்சியின் மாவட்ட செய்தி தொடர்பாளரும் முன்னாள் சேந்தமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவருமான கனக அம்பேத், நாடாளுமன்ற தொகுதி மேற்பார்வையாளர்கள் குணவழகன், நாவரசன், ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் ஆதி சுரேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வெளியம்பாக்கம் கிராமத்திலிருந்து வசந்தா என்பவர் தனது மகன் கார்த்திக் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்னைக்கு வீட்டு வேலைக்காக வந்து கொண்டிருந்தார். அப்போது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே வந்தவாசி சோத்துப்பாக்கம் சாலையில் வந்தபோது இவர்கள் மீது லோடு வாகனம் மோதியது. இதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை புழல் கதிர்வேடு பகுதியில் நகர்ப்புற நல்வாழ்வு மையம் இயங்கி வருகின்றது. இம்மையம் பராமரிப்பு மேற்கொள்ளாமல் கிடப்பில் இருந்ததைக் கண்டு அப்பகுதி மக்கள் சென்னை புழல் 17வது வார்டு காங்கிரஸ் கட்சி மாநாடு உறுப்பினர் சங்கீதா பாபுவிடம் முறையிட்டனர். இதனை ஏற்றுக்கொண்ட மாமன்ற உறுப்பினர் சுமார் 8 லட்சம் ரூபாய் செலவில் நகர்ப்புற நல்வாழ்வு மையத்தை சீரமைக்கும் பணியை பூஜைகளுடன் துவங்கி வைத்தார். இதில் சமூக சேவகர் பாபு, வட்டார தலைவர் சந்திரசேகர், கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். 35வது சாலை பாதுகாப்பு மாத விழாவை ஒட்டி திருப்பூரில் மாநகர போக்குவரத்து காவல்துறையின் சார்பில் வாகன விபத்தினால் ஏற்படும் விளைவுகள் குறித்து ஆட்டோ ஓட்டுநர்களின் வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திருப்பூர் கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையத்திலிருந்து துவங்கிய வாகன பேரணியை மாவட்ட துணை ஆட்சியர் சௌமியா ஆனந்த், ஆயுதப்படையின் கூடுதல் உதவி ஆணையர் மனோகரன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். முன்னதாக வாகன பேரணியில் கலந்து கொண்ட ஓட்டுநர்களுக்கு இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது இருவரும் தலைக்கவசம் அணிய வேண்டும், செல்போன் பேசிக்கொண்டு வாகனங்களை இயக்கக்கூடாது உள்ளிட்ட அறிவுரைகள் வழங்கப்பட்டது. பழைய பேருந்து நிலையத்தில் தொடங்கிய ஆட்டோ பேரணியானது முக்கிய சாலைகளின் வழியாக சென்று மாநகராட்சி அருகில் நிறைவடைந்தது. நாகை மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாக திருமருகல் ஒன்றியம் எருவாவாஞ்சேரி ஊராட்சியில் சிறப்பு கால்நடை மருத்துவ முகாம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பயிற்சி நடைபெற்றது. கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குநர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் கால்நடை நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுதல், நோயுற்ற கால்நடைகளுக்கு சிகிச்சை, பசு மற்றும் எருமை இனங்களுக்கு செயற்கை முறை கருவூட்டல், கோழிகளுக்கு வெள்ளை கழிச்சல் தடுப்பூசி ஆகியவை போடப்பட்டது. முகாமில் சிறந்த கால்நடை உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அருகே உள்ள ஆத்துப்பட்டி பகுதியில் சாலையோரம் வீடுகள் அமைத்து பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் துவரங்குறிச்சியிலிருந்து மணப்பாறை செல்ல புதிய 4 வழி சாலை அமைய உள்ளதால் குடியிருப்பு வாசிகளுக்கு 3 மாதங்களுக்கு முன்பு தாங்களாகவே ஆக்கிரமிப்புகளை அகற்றிக் கொள்ளுமாறு நெடுஞ்சாலைத்துறை மூலம் அறிவிப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் குடியிருப்பு வாசிகள் வீடுகளை காலி செய்யாமல் இருந்ததால் நெடுஞ்சாலைத்துறையினர் 3 JCB, 2 ஹிட்டாச்சி எந்திரங்கள் கொண்டு ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்றினர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் இட்லப்பட்டி கிராம மக்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தின் போது இட்லப்பட்டி கிராமத்தில் 100 ஆண்டு காலமாக நத்தம் நிலத்தில் வீடு கட்டி குடியிருந்த வரும் 25 குடும்பங்களுக்கு மனைப்பட்டா வழங்க வேண்டும், இட்லப்பட்டி கிராமத்திற்கு சுடுகாடு ஆக்கிரமிப்பினை அகற்றி பாதை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், 2 ஆண்டுகளாக ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் பெறாத மக்களுக்கு குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இந்த போராட்டத்தில் பள்ளி குழந்தைகள் சீருடை அணிந்தும் பெண்கள், முதியவர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காஞ்சிபுரம் பகுதி ஓட்டுநர்கள், பொதுமக்கள் மற்றும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் என சுமார் 150 நபர்களுக்கு மோட்டார் வாகன ஆய்வாளர் பன்னீர்செல்வம் தொடுதிரை மூலம் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். பின்னர் சாலை பாதுகாப்பு குறித்து ஓட்டுநர்கள் மற்றும் மாணவர்களின் பல்வேறு சந்தேகங்களுக்கும் செயல் வடிவில் விளக்கமளித்து பதில் கூறினார். சேலம் அஸ்தம்பட்டி பகுதியில் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இங்கு பயிலும் மாணவ மாணவிகள் 100 பேர் கல்லூரி விடுதியிலேயே தங்கி வருகின்றனர். இந்நிலையில் மாணவர்களுக்கு உணவு வழங்கும் பொழுது குழம்பில் பல்லி இருந்ததால் மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இது தொடர்பாக வீடியோ மற்றும் புகைப்படம் வெளியான நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட நியமன அலுவலர் கதிரவன் தலைமையிலான குழு நேரடியாக கல்லூரிக்கு சென்று சமையல் கூடத்தில் ஆய்வு மேற்கொண்டு உணவு கூடத்தை தற்காலிகமாக மூட உத்தரவிட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த மருதூர் வடக்கு ஊராட்சியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல், நீண்ட நாட்களாக உள்ள குடிநீர் தட்டுப்பாட்டை தீர்ப்பது உள்ளிட்ட 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மருதூர் வடக்கு ஊராட்சி அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதனை அடுத்து கரியாம்பட்டினம் வருவாய் ஆய்வாளர் காயத்ரி தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. சென்னை புது வண்ணாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் தனசேகர். இவர் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் ஒப்பந்தத்தின் பேரில் காவலராக பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தனது வீட்டின் படிக்கட்டில் தடுமாறி கீழே விழுந்ததில் பலத்த காயமடைந்த அவர் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் அவர் மூளைச்சாவு அடைந்ததைத் தொடர்ந்து அவரது குடும்பத்தினர் தனசேகரின் உடல் உறுப்புகளை தானமாக வழங்கினர். இந்நிலையில் உடல் உறுப்புகளை தானமாக வழங்கிய தனசேகர் உடலுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியம் மலர் வைத்து மரியாதை செய்து அஞ்சலி செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து அரசு ஸ்டான்லி மருத்துவர்களும் மரியாதை செலுத்தினர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை ஊராட்சி ஒன்றியம் குமாரபுரி செங்குந்தர் கைகோளர் முதலியார் திருமண மண்டபத்தில் கலைஞர் மக்கள் சேவை முகாம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 616 பயனாளிகளுக்கு ரூபாய் 5.40 கோடி மதிப்பீட்டிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜகோபால் சுன்கரா முன்னிலையில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் வழங்கினார். முன்னதாக சென்னிமலை ஊராட்சி ஒன்றியம் முகாசி பிடாரியூர் ஊராட்சி குமாரபுரியில் முகாசி பிடாரியூர் முருங்கத்தொழுவு மற்றும் எக்கடாம்பாளையம் ஆகிய 3 கிராம ஊராட்சி பகுதிகளில் 3.56 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 38 புதிய வளர்ச்சித் திட்டப் பணிகளை அவர் தொடங்கி வைத்தார். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அடுத்த பாப்பாரப்பட்டி அருகே உள்ள பிக்கிலி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பானாகட்டு, குரவன், திண்ணை ஆகிய பகுதிகளில் சுமார் 70 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த குடும்பத்தினருக்கு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து இப்பகுதி மக்கள் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த பாப்பாரப்பட்டி காவல்துறையினர் மற்றும் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் மேனேஜர் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் மற்றும் புதூர் பகுதிகளில் 2022, 2023 மற்றும் 2023, 2024 ஆண்டுகளுக்கான பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்கப்படாததை கண்டித்தும், மழையால் முற்றிலுமாக பாதிப்படைந்த பயிர்களுக்கு இழப்பீட்டுத் தொகையை வழங்காததை கண்டித்தும் விளாத்திக்குளம் அருகே உள்ள புதூர் பேருந்து நிலையம் முன்பு 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். இன்னைக்கு 2/2/2024 மாபெரும் ஒரு சாலை மறியல் போராட்டம் இங்கே நடத்தினோம். இது என்னன்னா 2022-23 கடந்த ஆண்டு இன்சூரன்ஸ் முழுமையாகவே நோ கிளைம்னு அறிவிச்சிட்டாங்க. என்னன்னு கேட்டதுக்கு உங்கள் பகுதியில் நல்லா விளைச்சல் இருக்குது, அதனால தான் உங்களுக்கு நோ கிளைம் அறிவிச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஆனால் சிசி எடுக்க வந்ததில் இந்த அரசு அதிகாரிகளும் இப்கோட்டோ கம்பெனிக்கு தான் முழுமையாக செயல்படுது. விவசாயிகளை முழுக்கையாக ஏமாற்ற தான் செய்கிறாங்க. அந்தபடியில் இவங்க ஒவ்வொரு தடவையும் சிசி எடுக்கும் போதும் கையில் உளுந்து பாசியெல்லாம் கையில் கொண்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்ம சிசி எடுக்கிறது நம்ம விவசாய நிலத்துலேருந்து எடுக்கணும், அதை எடுக்க மாட்டேங்க. இதை கண்டித்து
2/2/2024 இன்னைக்கு வந்து மாபெரும் சாலை மறியல் போராட்டம் வச்சிருந்தோம். இது வட்டாட்சியர் தலையிட்டு ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. இது முழுமையான அந்த ஒரு கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் வந்து பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள்ளே இன்சூரன்ஸ் அனைத்தும் கிளைம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. இது இல்லை அப்படின்னா பிப்ரவரி 20ஆம் தேதி மாபெரும் சாலை மறியல் போராட்டம் இது மூலம் நடத்துக்கிறோம்னு உணவுத்துறை மூலமாக தமிழக அரசுக்கு விவசாயிகள் அனைவரும் தெரிவிச்சுக்கிறோம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நகர் பகுதியில் தெருநாய்கள் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதனை கட்டுப்படுத்த நகரமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் வலியுறுத்தியதை அடுத்து இன்று அருப்புக்கோட்டை நகராட்சி அலுவலகத்தில் இறைச்சி கடை உரிமையாளர்கள் உடனான விழிப்புணர்வு கூட்டம் நகர்மன்ற தலைவர் சுந்தரலட்சுமி சிவபிரகாசம் தலைமையில் நடைபெற்றது. இதில் கால்நடை மருத்துவத்துறை உதவி இயக்குநர் மருத்துவர் ரமேஷ் கலந்து கொண்டு கோழி இறைச்சி கடை மற்றும் ஆட்டு இறைச்சி கடையில் வீணாகும் இறைச்சி கழிவுகளை தெருநாய்களுக்கு வீசுவதை நிறுத்த வேண்டும் எனவும், இல்லையென்றால் நகராட்சி நிர்வாகம் புகார் அளிக்கும் பட்சத்தில் இறைச்சிக்கடை உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சி அலுவலகத்தில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் பரப்புரையாளராக 7 பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இதில் தாமரைக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஜெயராணியும் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் பெரியகுளம் நகராட்சி ஆணையாளர் மீனா கடந்த 2 தினங்களாக ஜெயராணியை அழைத்து பணிகள் முறையாக செய்வதில்லை என கூறி கண்டித்துள்ளார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான ஜெயராணி இன்று விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதனை அடுத்து அவரை மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக பெரியகுளம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்நிலையில் பெரியகுளம் நகராட்சி ஆணையாளர் மீனா மீது நடவடிக்கை எடுக்க ஜெயராணி உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசியில் உள்ள மஞ்சம்மாள் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 316 மாணவிகள் மற்றும் மேலகரம் அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 69 மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழா தென்காசி மஞ்சம்மாள் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி அரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவில் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் கலந்து கொண்டு 385 மாணவ மாணவிகளுக்கு அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். இதில் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் உதயகிருஷ்ணன், சேர்மன் சாதர், தலைமை ஆசிரியர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை சேப்பாக்கத்தில் புதியதாக கட்டப்பட்ட பொதுப்பணித்துறை சென்னை மண்டல தலைமை பொறியாளர் அலுவலக கட்டிடம், மகளிருக்கான உணவுக்கூடம், மின்னணு திரை, தரமணி நுழைவாயில் மற்றும் தரக்கட்டுப்பாட்டு கோட்டங்களுக்கென கொள்முதல் செய்யப்பட்ட உபகரணங்கள் ஆகியவற்றை பொதுப்பணிகள், நெடுஞ்சாலைகள் மற்றும் துறை அமைச்சர் ஏவா வேலு தலைமையில் இளைஞர் நலம் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை முதன்மை செயலாளர் சந்திரமோகன், பொதுப்பணித்துறை முதன்மை தலைமை பொறியாளர் சத்யமூர்த்தி, சென்னை மண்டல தலைமை பொறியாளர் ஆயிரத்தரசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகரத்தில் பொதுமக்கள் அதிக அளவில் கூடக்கூடிய பேருந்து நிலையம், பாலக்கரை, கடைவீதி, அம்மா உணவகம், பெரியார் நகர், ஜங்ஷன் சாலை, அரசு அலுவலகங்களுக்கு எதிரே உள்ள பேருந்து நிறுத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் கண்டா வர சொல்லுங்க என கேள்விக்குறியுடன் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது. எந்த விளக்கமும் இல்லாமல் ஒட்டப்பட்டுள்ள இந்த போஸ்டர் பொதுமக்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட கருப்படை தட்டடை ஊராட்சி அலுவலகத்தில் சவிதா சட்டப்பள்ளி வாழ்நாள் கற்றல் மையம் சார்பில் சட்ட விழிப்புணர்வு முகாம் கருப்படை தட்டடை ஊராட்சி மன்ற தலைவர் பொன்னா வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சவிதா சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பெண்களின் பாதுகாப்பு குறித்தும், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்தும், கணவன் மனைவிக்குள் ஏற்படும் சிக்கல்களில் இருந்து சட்ட ரீதியாக எவ்வாறு தீர்க்கப்படும் என்பது குறித்தும் எடுத்துரைத்தனர். இந்நிகழ்ச்சியில் சட்டக்கல்லூரி ஆசிரியர் மற்றும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாடு அரசு கோரிய வெள்ள நிவாரணத் தொகையை தர ஒன்றிய அரசு மறுப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் பிரதமர் மோடி பேச்சை கேட்கவில்லை என்பதற்காக அமலாக்கத்துறை மூலம் கைது செய்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி குற்றம் சாட்டினார். சோரன் ஏன் கைது செய்யப்பட்டார்? சோரன் ஏன் கைது செய்யப்பட்டார் என்றால் மோடி சொன்னதை அவர் கேட்கவில்லை. அதெல்லாம் சோரன் வீட்டுல 10 லட்சம் ரூபாய் பணம் இருந்ததா சொன்னார். சோரனே ஒரு முதலமைச்சராக இருந்தவர், மத்திய அமைச்சராக இருந்தவர். அவருடைய மகன் சோரன்
நீண்ட காலமாக அரசியல் தான் இந்த மாற்றத்தில் அவர் இருக்கிறார். நான் கேட்கிறேன், ராஜ்நாத் சிங் வீட்டுல 10 லட்சம் இல்லையா? மோடி வீட்டுல 10 லட்சம் இல்லையா? அமித்ஷா வீட்டுல 10 லட்சம் இல்லையா? அண்ணாமலை வீட்டுல 10 லட்சம் இல்லையா? என்ன அர்த்தம் இது? முதலமைச்சர் பல்வேறு காரணங்களுக்காக பணத்தை செலவிட வைத்திருப்பார். 10 லட்சம் என்பதெல்லாம் ஒரு தொகையே கிடையாது. அண்ணாமலையினுடைய அந்தந்த ஊர்ல 500 மீட்டர் 400 மீட்டர் நடக்கிறதுக்கு எவ்வளவு செலவு? அவர் நடக்கிறது 500 மீட்டருக்கு கீழே தான். ஆனால் அதற்காக செலவு பண்ணுகிற பணம் எவ்வளவு பெரிய பணம், எங்கிருந்து வந்தது அந்த பணம்? இப்படியெல்லாம் ஒரு புறம் ஊரை அடித்து உலையில் போட்டு நீங்கள் வாழ்கிறீர்கள். அவர் ஒரு ட்ரைப்ஸ் இனத்தை சார்ந்தவர், பழங்குடி இனத்தை சார்ந்தவர். அவர் ஒரு புரட்சியாளராக கருதப்படுகிறார். அதற்காக அவரை கைது செய்திருக்கிறீர்கள்.